ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ். இது செய்கிறதுக்கும் குறைவான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும், அதனால் டக்குன்னு செய்து முடிச்சிடலாம். இப்போ இது செய்கிறதுக்காக பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடானதும் 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு சேர்த்துடலாம். இது பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ இதில் சேர்த்துடலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கண்ணாடி பதம் வரும் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இப்போ அதையும் சேர்த்துடலாம். தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். இது நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துடலாம். 1/2 கப் தேங்காய் எடுத்துருக்கிறேன், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி, அப்புறம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது லைட்டாக கொதி வந்தாலே போதும், ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க. இதில் பொட்டுக்கடலை சேர்த்துக்கனால ரொம்ப கொதி வந்துச்சுன்னா அப்புறம் வலுவலுப்பாக ஆகிரும். இப்போ கடைசியாக கொத்தமல்லியில் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு குருமா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். Until then, bye and thanks for watching.